பொழுதுக்கு வெயிலில் தான் சுற்றிட்டு வரோம். நைட்டு வந்து சாப்பிட்டு படுக்கலாமா தான் ராத்திரி 2.5 மணி நேரம் கரண்ட்டே கிடையாது. இங்கே உட்காந்து அந்த சீட்டு ஆனாலே படுக்க முடியல. கரண்ட்டு டெய்லி நின்று தான் வருது. 2 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. இதனால் எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் காய்கறி வியாபாரம் தான் பண்ணுறேன். வியாபாரத்துக்கு போகிறத வண்டி அதை இருக்குது பாருங்க, தூக்கம் கிடையாது. அதனால் போக முடியல. வெயிலில் போய் சுற்றிட்டு வந்தாலும் படுக்க முடியல நிம்மதியாக. உடம்புலாம் பயங்கர அனல். அது நாங்கள் இருக்க சீட்டு வீடு படுக்க முடியல. நைட்லாம் வந்து இங்கே தான் உட்காந்துக்கணும். எங்கள் வீட்டில் 2 பையன் ஒரு பொண்ணு இருக்குது. நைட்டு இங்கே படுத்தோம், ஏதோ பூரான என்னமோ கடிச்சிச்சு. வெறிய தார் பாய் போட்டு படுத்து அதாவது ரொம்ப 2 மணி நேரம் கரண்ட்டு கிடையாது. டிவி ஆஃபீஸில் யாருமே கிடையாது. நைட்டில் 11 மணி கரண்ட் போனாக்கா 3 மணி தான் கரண்ட்டு வருது. பகலில் போனால் 2 மணிக்கு அந்த மாதிரி வருது. காலையில் போனாக்கா கரண்ட்டே வரமாட்டேங்குது. இன்னும் ரொம்ப சிரமமாக இருக்குது. கரண்ட் இல்லைன்னா தூக்கமே கிடையாது. விடிய உட்காந்து இருக்கோம், ரோட்டில் உட்காந்துருக்கோம். பசங்களெல்லாம் வச்சுக்கின்னு குடும்பமாக ரோட்டில் உட்காந்துருக்கோம். நாங்கள்லாம் சின்ன குட்டின்னு வச்சுக்கோ. நீங்கள் படுத்துனாங்க நைட்டு 1 மணிக்கு போச்சுப்பா கரண்ட்டு. வர நேரம் சொத்துமா காலையில் வரைக்கும். நாங்கள் என்ன பண்ணலாம்? கண்ணு தெரியாது, ஒன்று தெரியாது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது. எப்படி சார் எதனா ஒரு ஓய்வு பண்ணாங்க இதுக்கு? கரண்ட்டு தான் பிரச்சனையே ஜாஸ்தி நமக்கு. நைட்டில் கரண்ட் இல்லை, பகலில் கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி செய்யணும்?